ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரெடி செட் கோ தமிழ். இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால் பர்ச்சேசிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊருக்கு போகும்போது நாங்கள் என்ன வாங்கி போவோம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ், நட்ஸ், சாக்லேட்ஸ், பர்ஃப்யூம்ஸ் இது மாதிரி தாங்க நாங்கள் வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வேணும்னா எல்இடி லைட், டார்ச் லைட்ஸ் அது மாதிரியும் நம்ம வாங்கிட்டு போகலாம். நம்மளுக்கு கன்ஃபியூஷனே வேணாங்க. இது மாதிரி வெக்கேஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மால்ஸுக்கு போனோம்னா அங்கேயே நல்ல நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபர்ஸை செக் பண்ணாலே போதுங்க, நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும் என்ன நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டிவிக்கு, மொபைல் ஃபோன்ஸ்க்கு அதுக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர் போடுவாங்க. இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம எதாவது கிஃப்ட் பண்ணோன்னா நம்ம அதை கூட வாங்கிட்டு போகலாம். வாங்கிட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க, பேக்கிங் தாங்க பெரிய விஷயம். எனக்கு பேக்கிங்கே சுத்தமாக வராது. ஸோ வாங்கின பொருள்லாம் ஹாலில் எடுத்து வச்சிருவேன் நான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிளம்புற டைம் பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக பேக் பண்ணிடுவார். இது ஊருக்கு போகிற அன்னைக்கு மட்டும் நம்ம இந்த பேக்கிங் வேலையை வச்சுக்கவே கூடாது. நம்ம ஊருக்கு போகிறதா இருந்தால் ஒரு 2 or 3 days பிஃபோரே நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். வேணா 1 or 2 bags வந்து நம்ம இந்த சாக்லேட் ஐட்டம்ஸ்லாம், மெல்ட் ஆகிற ஐட்டம்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊருக்கு போகிற அன்னைக்கு நம்ம அதை பேக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா வேலையுமே, எல்லா பேக்கிங்குமே அந்த அன்னைக்கு பண்ணுவோன்னா நம்மளால முடியாது. ஏன்னா பேக்கிங்கில் வந்து நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது. நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இல்லைனா வாங்கின திங்ஸ் ஏதாவது உள்ளே வச்சோம்னா அது நொறுங்கிடும், உடஞ்சிரும், அது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம அதை பேக் பண்ணோம்னா அது நமக்கும் நல்லது, நம்ம வாங்கின திங்ஸ்க்கும் நல்லது. இப்போ நாங்கள் இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சுங்க. ஸோ அதனால் இங்கே நாங்கள் டியூட்டி ஃப்ரீக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா பசி எடுத்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் லான்ச்சுக்கு போயிட்டோம். இன்னும் எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து 2 hours இருக்குது. ஸோ அதனால் போய் சாப்பிட்டுட்டு நம்ம அப்புறமா கேட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சுங்க. இப்போ நாங்கள் 1 yearக்கு அப்புறம் ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால் தக்ஷினி, தன்யஸ்ரீ அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. நாங்கள் ஃப்ளைட்டுக்கு போகிறோம், அம்மி தாத்தாவை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த பஸ் வந்திருக்குங்க. இந்த பஸ்ஸில் ஏறி தான் இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிறோம். எப்பயுமே தக்ஷினி, தனுஷ்மி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏறினதுமே தூங்கிடுவாங்க. அந்த ஃபுட் வர டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபுட்டு நாங்கள் வாங்கக்கூட மாட்டோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கவே இல்லை. ஏன்னா என் அண்ணன் பையன் தருணுக்கு 1 year ஆகுது. ஸோ அவனை பார்க்க போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். எப்போமா ஊர் வரும் நாங்கள் முழிச்சுக்கிட்டு தான் வருவோம், நாங்கள் தூங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டே வராங்க. ஸோ அதனால் இந்த தடவை எங்கள் ஃப்ளைட்டில் சாப்பிட்டாங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்யஸ்ரீக்கு நூடுல்ஸ் போட்டிருந்தோம், தக்ஷினிக்கு சிக்கன் சாண்ட்விச் போட்டிருந்தோம். எங்கள் 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரூட் பால் போட்டிருந்தோம். அதை தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பி. அம்மா வீட்டுக்குள்ளேயே வந்த நினப்பு. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்த உடனே எங்கள் ஊர் ஈரோடுங்க. ஸோ அதனால் இங்கேருந்து நாங்கள் இன்னும் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். வெளியே எங்கள் அண்ணா நின்றுட்டுருக்காங்க. எங்கள் அண்ணாவை பார்த்தோன்னே எங்கள் குட்டி பாப்பாவும் தக்ஷினி பாப்பாவும் ஓடி போய் ஹக் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவன் எங்கள் அண்ணாவை பார்த்ததையுமே நான் மறந்துட்டேன், வீடியோ எடுக்கணும், அவங்க எப்படி கொஞ்சறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே 1 இயர்க்கு அப்புறம் நம்ம ஊர் காற்று அப்படியே சில்லுன்னு படுதுங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் லேட், அவங்க 1 ஹவருக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. எப்பயுமே நாங்கள் மோஸ்ட்டாக இங்கே ஒரு 6:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா 5 o'clock தான் நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து 7:30 ஆகிடுச்சு, வெளிச்சமே வந்துடுச்சு. ஆனால் இருந்தாலும் காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துபாயில் சம்மர் டைம், நல்லா சூடான காற்று தானா. இப்போ நம்ம ஊரில் நல்லா சில்லுன்னு காற்றடிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ரெடி செட் கோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை பை.